தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை ஆனது தூய காவல் தேவதூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திரு அவையின் வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது திருத்தந்தை 10ஆம் கிளெமெண்ட் இந்த விழாவை அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக எல்லோருக்கும் விழா கொண்டாடப்பட்டது. அன்னை மரியாவுக்கும் புனிதர்களுக்கும் இன்னும் திரு அவையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கும் விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் தேவ தூதர்களுக்கு என்று சொல்லி விழா கொண்டாடப்படவில்லை. பிற்பாடுதான் திருத்தந்தை 10ஆம் கிளெமெண்ட் அவர்கள் திரு அவையிலே தேவதூதர்களுக்கும் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த விழா ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. யார் இந்த தேவதூதர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த தேவதூதர்கள் துதிப்பவர்கள். காவல் தேவதூதர்கள் ஆண்டவரை துதிப்பவர்கள். ஆண்டவருடைய அரியணையிலே இருந்து கொண்டு ஆண்டவரை எந்த நேரமும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். எசாயா எழுதிய நூலை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அங்கே எசாயா சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மாட்சியை கோவிலிலே காண்கின்ற பொழுது அங்கே கடவுளின் தூதர்கள் ஆண்டவரை போற்றி போற்றி என்று சொல்லி 3 முறை சொல்லி போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவேதான் காவல் தேவ தூதர்கள் எப்பொழுதுமே துதிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், காவல் தேவதூதர்கள் வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். இவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கானான் நாட்டுக்கு அழைத்துச் செல்லுகின்ற பொழுது மோய்சனுக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு காவலா ஒரு தூதரை அனுப்புவேன் என்று. அந்த தூதர் காவல் தேவதூதராக இருந்து அவர்களை வழிநடத்தி சென்றார். ஆகவேதான் காவல் தேவதூதர்கள் எங்களை வழிநடத்துபவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவது நாங்கள் பார்க்கின்றோம், காவல் தேவதூதர்கள் எங்களை கண்காணித்து பாதுகாப்பவர்களாக இருக்கின்றார்கள். எங்களை கண்காணித்து எங்களை பாதுகாப்பிலே அழைத்துச் செல்பவர்களாக இருக்கின்றார்கள். நம்மை பாதுகாப்பவர்களாக இருக்கின்றார்கள். இதைத்தான் ஆண்டவருடைய சோதனையிலே நாங்கள் பார்க்கின்றோம். சாத்தான் சொல்லுகிறது, உம் கால் கல்லில் மோதாதபடி காவல் தேவதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். கால் கல்லில் மோதாதபடி காவல் தேவதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். ஆகவே அவர்கள் பாதுகாப்பாளர்களாக கண்காணிப்பாளர்களாக இன்றும் எங்களோடு வழி நடப்பவர்களாக இருக்கின்றார்கள். அத்தோடு காவல் தூதர்கள் துணையாளர்களாக எங்களோடு இருக்கின்றார்கள். எங்களோடு எந்த நேரமும் எங்களோடு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் துணையாளர்களாக எங்களோடு பயணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் சொல்லுங்கள். அமைதி உண்டாகுக என முதலில் சொல்லுங்கள். நாங்கள் தேவ தூதர்களினால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம், பாதுகாக்கப்படுகின்றோம். துணையாளர்களாக இருந்து அவர்களால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம். இந்த உணர்வுகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் எந்தெந்த வீட்டிற்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம், ஆறுதலை கொடுக்கிறோம், அமைதியை கொடுக்கின்றோம். இந்த உணர்வுகளோடு நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முன்வர வேண்டும். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காவல் தேவதூதர்களோடு பயணமாகின்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும். காவல் தேவதூதர்களின் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் அவருடைய கண்காணிப்பையும் அவர்களுடைய துணையையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாக இவருடைய பாதையிலே செல்ல நாங்கள் ஆயத்தமாகவும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அமைதியோடு கூடிய காவல் தேவதூதர்களுடைய திருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக காவல் தேவதூதர்களோடு சேர்ந்து நாங்கள் இறைவனின் பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.